வினாய்க்கு அவரோட காதலி இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற செய்தி அவருக்கு கிடைச்சது. அதனால அவர் குடிச்சிட்டு அந்த குடிபோதையில ஒரு குகைக்குள்ள போறாரு. அந்த குகை வினோய் காதலிச்ச காலத்துல அவரோட காதலி கூட தனிமையில இருந்த குகை. இன்னைக்கு அவர் அங்க தனியா இருக்காரு. இப்ப அவரோட காதலி அங்க இல்லைங்கிற விஷயம் அவரால் ஏத்துக்கவே முடியல. அதனால அவர் தனக்குத்தானே பேசிக்க ஆரம்பிச்சாரு. நீ இப்படி பண்ணிட்டியே, பணத்துக்கு போய் இப்படி அடிமையாயிட்டியே. ஆட பூ, நான் துக்கமா இருக்கும் போதும் நல்லா இருக்கும் போதும் நான் இத குடிச்சே என் மனசை தேத்திப்பேன். இங்க பாரு, நான் உன்னை மறந்துருவேன். வினோய் இப்படி குடிபோதையில முணுமுணுத்துட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு அங்க ஒரு குரல் கேக்குது. வினோய், மாலா, இது நீயா? வினோய், என்கிட்ட வா. ஏய் மாலா, நான் இல்லாம உன்னால வாழ முடியாதுன்னு எனக்கு தெரியும். இரு, நான் வரேன். வினோய் இப்படி சொல்லிட்டு அந்த பெண்ணை பின்தொடர்ந்து அந்த குகைக்குள்ள ஓட ஆரம்பிச்சாரு. அந்த குகைக்குள்ள ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ரொம்ப இருட்டா இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்ல. அப்போ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பேய் அவருக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கு. அதோட தலையில 2 கொம்பு இருக்கு. அந்த பேய் கண் சிவந்திருக்கிறத பார்த்து வினோய் ரொம்ப பயந்து போயிடுறாரு. அப்புறம் அடுத்த நொடியே அந்த பேய் வினோயோட உடம்ப தனியா பிரிச்சு எடுத்துருது. அவரோட சோகம், பொறாமை, ஆசை, இது எல்லாமே இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு. வினோய் இறந்த அடுத்த நாளே வினோயோட உடல் 2 துண்டுகளா குகைக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல மிதந்துட்டு இருக்கு. வினோயோட ரத்தம் சிவப்பு கலரா இல்லாம அவர் ரத்தம் கருப்பு கலரா இருந்தது. காலேஜ் கேன்டீன்ல 5 ஃப்ரெண்ட்ஸ், கீதா, தேவேஷ், தேவயானி, ஆதித்யா, அப்புறம் சாந்தனு 5 பேரும் பேசிக்கிட்டே டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள ஒருத்தரான ஆதித்யா எல்லாரையும் அமைதிப்படுத்துற மாதிரி சொல்றாரு. ஹே கைஸ், சீக்கிரம் வெக்கேஷன் வேற வரப்போகுது. போன முறை கோவா போலாம் நினைச்சோம், அது கேன்சல் ஆயிடுச்சு. அட கோவா வேண்டாம், இங்கே எங்கேயாவது கிட்ட பிளேசஸ்க்கு போலாம். எங்க அம்மா அனுப்ப மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும்ல. சரி, சிக்கிம், அப்ப குவாஹாட்டிக்கு போலாமா? எனக்கு அதை விட ரொம்ப நல்ல யோசனை ஒன்று இருக்கு. நம்ம சுந்தர்வன் காட்டுல கேம்பிங் போலாமா? பக்கம்தான் இருக்கு. திங்கக்கிழமை நம்ம அப்படியே திரும்ப வந்துடலாம். ஆதித்யாவோட பிளான் கேட்டதும் எல்லாரும் சந்தோஷமாகறாங்க, சாந்தனுவை தவிர. அவர் எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறாரு. எல்லாரும் திரும்பி அவரை பார்த்த உடனே அவரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் மதியமே எல்லாரும் கிளம்பி அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சி பக்கத்துல போய் ஓய்வெடுக்கிறாங்க. அப்ப தேவேஷும் தேவயானியும் ஒரு குகையை பார்க்கறாங்க. அந்த குகையை 2 பெரிய ஆலமரங்கள் மறைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த குகையை பார்க்கறதுக்கு ரொம்ப ரகசியமான குகை மாதிரியே இருக்கு. மத்த யாரா இருந்தாலும் உடனே இங்க இருந்து போயிடலாம்னு நினைப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஏன் உள்ள போய் பார்க்க கூடாது? ஆனா அப்ப கீதா ரொம்ப எக்ஸைட்டிங்கா சொன்னாங்க. ஐடியா நல்லாதான் இருக்கு, அவரு சொன்ன மாதிரியே பண்ணிடலாமே. எல்லாரும் உள்ள போறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சாந்தனு மட்டும் வேண்டாம்ங்கிறாரு. ஏய் நண்பா, வேண்டாம், அதுக்குள்ள போறது ரொம்ப ஆபத்துன்னு தோணுது. இந்த மாதிரியான குகையில பெரிய விலங்குகள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம வவ்வால்கள் இருக்கும். நைட்ல இங்க விலங்குகள் நிறைய வரும். நான் என்ன சொல்றேன்னா, வாங்க சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். சாந்தனு இப்படி சொன்ன உடனே எல்லாரும் அமைதியாயிட்டு அப்புறம் சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னை கேலி பண்றாங்க அப்படின்னு சாந்தனுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. என்ன மாமா, பயமா? ரொம்ப பயந்து போயிருக்க போல. அட சாந்தனு, ஏன்பா இப்படி பயந்துகிட்டு இருக்க? இதை கேட்ட உடனே சாந்தனுக்கு அவங்களோட கழுத்து பிடிச்சு கேட்கலாம்னு தோணுது. ஆனா அவர் எதுவுமே பேசாம அமைதியாயிடுறாரு. அப்புறம் அங்கிருந்து போயிடுறாரு. அங்க சூரியன் மறைஞ்ச உடனே மெதுவா இருள் சூழ ஆரம்பிக்குது. தேவேஷும் தேவயானியும் கொஞ்ச நேரம் தனியா இருக்கிறதுக்காக அங்க இருக்கிற வாட்டர் ஃபால் பக்கத்துல போறாங்க. அப்ப ஆதித்யா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கீதா பக்கத்துல போறாரு. கீதா, உன் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் குகைக்குள்ள வா. நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். ஆஹா, அதோ வந்துட்டேன். இப்படி சொல்லிட்டு ஆதித்யா அந்த குகைக்குள்ள போறாரு. அப்புறம் லைட்டரை எடுத்து சிகரெட் பத்த வச்சுட்டு கீதாவுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ யாரோ ஒருத்தங்க அவரை கூப்பிடுற மாதிரி அவர் உணர்றாரு. மறுபடியும் அவருக்கு அவர் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி கேக்குது. ஆதித்யா. கீதா, நீயா? நான் சொல்றது கேளு ஆதித்யா. ஆதித்யா திரும்பி பார்த்ததும் அந்த இருட்டுல கொஞ்சம் தூரத்துல ஒரு பொண்ணோட நிழல் தெரியுது. அப்ப அந்த பொண்ணு கழுத்துல இருக்கிற துப்பட்டாவை அவரை நோக்கி வீசுது. அப்புறம் உடம்புல இருக்கிற மத்த துணிகளையும் தூக்கி வீசுது. அப்புறம் அந்த பொண்ணு அந்த குகைக்குள்ள போயிடுச்சு. அப்புறம் ஆதித்யா அந்த துணியெல்லாம் எடுத்து அந்த துணியை அவர் முகந்து பார்க்கறாரு.
எனக்கு தெரியும் கீதா, நீதானு. வா, இங்கிட்ட வா. இரு, நான் உன் பின்னாடி வரேன். ஆதித்யா, ஆதித்யா கீதாவோட குரலை கேட்ட உடனே அவங்கள பின்தொடர ஆரம்பிச்சாரு. கீதா போக போக இவர் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு. அந்த குகைக்குள்ள ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த குகைக்குள்ள யாருமே இல்ல. இங்க ஏதோ விசித்திரமா நடக்குதுன்னு அவருக்கு தோணுது. அப்புறம் அவர் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவருக்கு எதிரில ரொம்ப பயங்கரமான பேய் நிக்குது. இத பார்த்து அவர் ரத்தமே அப்படியே உறைஞ்சு போச்சு. அப்போ அந்த பேய் அதோட கொம்பால ஒரே ஒரு முட்டுல அவரை ரெண்டாக்கிடுது. அவரோட உடல் இப்போ குளத்துல மிதந்துட்டு இருக்கு. தேவேஷும் தேவயானியும் அந்த வாட்டர்ஃபால் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட பாசத்தோட முத்தமிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு தேவேஷோட காதுக்கு ஏதோ ஒரு குரல் கேக்குது. நிவேஷ், நீ அதை கேட்டியா? இத பத்தி பேசிட்டு இருக்க தேவேஷ் நீ? தேவேஷ், என்கிட்ட வரியா? என் அம்மா கூப்பிடுறாங்க, நான் போயாகணும். தேவேஷ், ஆனா உன்னோட அம்மா இறந்துட்டாங்க தானடா? அம்மாவோட குரலை கேட்ட உடனே தேவேஷ் அந்த குகைக்குள்ள ஓடுறாரு. தேவயானியும் அவரை பின்தொடர்ந்து போறாங்க. தேவேஷ் அந்த குகைக்குள்ள போன உடனே அவரோட கண்ணுக்கு எதிரில் அவரோட அம்மாவை பார்க்கறாரு. அப்புறம் தேவேஷ் ரொம்ப பாசமா தன் அம்மாவுக்கு பக்கத்துல போறாரு. அப்ப அவரோட அம்மா திடீர்னு ஒரு பயங்கரமான பேயா மாறிடுறாங்க. ஆதித்யாவை கொன்ன அதே பேய் தான் அது. அந்த பேயை பார்த்த உடனே தேவேஷ் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அப்புறம் எப்படியோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நடுங்கிட்டு இருக்கிற உதடோட அவர் சொல்றாரு, தேவயானி, என்ன காப்பாத்து. தேவயானி தேவேஷை பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. தேவேஷோட அலறல் சத்தம் கேட்டு தேவயானி பயந்து போய் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க தன் காதலனை காப்பாத்துறதுக்காக அந்த குகைக்குள்ள ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்க தேவேஷை பார்க்கறாங்க. அவர் அப்படியே ரத்த வெள்ளத்துல கீழே கிடந்தாரு. அந்த நிலைமையை பார்த்து அவரை அந்த குகைக்குள்ள இருந்து தேவயானி வெளியே கூட்டிட்டு வர பார்க்கறாங்க. என்னதாண்டா ஆச்சு உனக்கு, சொல்லு. ஒரு காட்டு ஓநாய் தான் என்னை இப்படி பயங்கரமா தாக்கிருச்சு. இது எப்படியோ நீ என் உயிரை காப்பாத்திட்ட. அது மறுபடியும் வரத்துக்குள்ள நாம இங்கிருந்து கிளம்பணும். நாம சீக்கிரம் கிளம்பியே ஆகணும். தேவயானி காயம்பட்ட தேவேஷை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. அது கீதாவோட கால் தான். கீதா, கீதா, ஆதித்யாவை கூட்டிட்டு சீக்கிரமா குகைக்கு வா. இங்க தேவேஷோட நிலைமை சரியில்லை. இங்க இந்த குகைக்குள்ள இருக்க ஒரு நதியில நான் தேவேஷோட டெட் பாடிய பார்த்தேன். நீ என்ன சொல்ற? ரொம்ப நேரமா இங்க ఆదిత్యవ కూడా కానోం. దేవేష్ ఎలా చనిపోయాడంటే నువ్వు దేవేష్ ఇక్కడే నాతోనే ఉన్నాడు. ఇక్కడే இப்படி சொல்லிட்டு தேவயானி பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க. அங்க யாருமே இல்ல. தேவேஷ் காணாம போயிட்டாரு. அங்க நடந்துட்டு இருக்கிறது எதுவும் புரியறதுக்கு முன்னாடியே அந்த பயங்கரமான பேய் தேவயானி கிட்ட மென்மையான குரல்ல சொல்லுது, காட்டுல சத்தம் கேட்டுச்சுன்னா யாருமே கண்டிப்பா திரும்பி பார்க்கவே கூடாது. அந்த பேய் இப்படி சொல்லிட்டு தேவயானியோட காலை பிடிச்சு அவங்கள குகைக்குள்ள இழுத்துட்டு போகுது. குகையோட இருட்டுல இழுத்துட்டு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் இருக்கிற கீதா ஒரு பாறைக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அமைதியா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பயத்துல உறைஞ்சு போயிருந்தாங்க. அப்ப கீதாவை நோக்கி ஒரு கை வருது. கீதா பயந்து போய் கத்துறதுக்கு முன்னாடி அந்த கை அவரோட வாயை அடைச்சி கீதா பேச முடியாத மாதிரி அமைதியாக்கிடுது. கீதா, கத்தாத, நான் தான் சாந்தனு, நீ நல்லா இருக்க தானே? அது தேவேஷ யாரோ சாகடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, தேவயானி கூட எங்க போனானே தெரியல. அவளை கூட யாரோ சாகடிச்சிட்டாங்க போல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நம்ம கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த கொலைகாரன் சாதாரண கொலைகாரன் இல்ல, அது ஒரு பயங்கரமான பேய். அது பல வருஷங்களா இந்த காட்டுலயும் குகையிலயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட பேரு நிஷிர் டாக். அந்த பேய் எப்பவுமே இருட்டினதுக்கு அப்புறம் வேட்டையாடும். இந்த பக்கம் யார் வந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச குரல்ல அந்த பேய் அவங்கள 3 முறை கூப்பிடும். ஆனா அத ஆன்சர் பண்றது யாரு? அவங்களால அடுத்த நாள் சூரியனை பார்க்க முடியாது. ஆனா சாந்தனு, உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி என் அண்ணன் பினோயும் இங்க காணாம போயிட்டாரு. நாங்க எவ்வளவோ தேடி பார்த்தோம். ரொம்ப நாள் தேடினதுக்கு அப்புறம் அவரோட கையும் அவரோட பாட்டிலும் மட்டும்தான் கிடைச்சது. அதனாலதான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அவ்வளவுதான், நம்ம சாவு கூட உறுதி. இதுக்கு மேல யாருமே நம்ம இங்க இருந்து காப்பாத்த முடியாது. நான் தான் உன் பக்கத்துல இருக்கேன்ல, வா, நம்ம 2 பேரும் ரொம்ப சீக்கிரமா கேம்புக்கு பக்கத்துல போயிடலாம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோ, உனக்கு தெரிஞ்ச குரல்ல யாராவது கூப்பிட்டா எந்த நிலைமையிலையும் நீ திரும்பி பாத்துறாத. இப்படி சொல்லிட்டு சாந்தனு கீதாவோட கையை பிடிச்சிட்டு
அந்த இடத்துல இருந்து ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் எப்படியோ அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு ஒருத்தரோட குரல் கேக்குது. அது வேற யாரோட குரலும் இல்ல, அது தேவயானியோட குரல். அவங்களோட உடல்ல இருந்து அவங்களோட கை மட்டும் தனியா பிஞ்சிருந்தது. அவங்க மெதுவா அப்படியே ஊர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. கீதா, சாந்தனு, என்ன காப்பாத்துங்க, இல்லைன்னா இது என்ன சாகடிச்சிடும். இப்பவே இந்த வலி என்னால தாங்க முடியல. தான் ஃப்ரெண்ட் இப்படி கதறிட்டு இருக்கிறத பார்த்து கீதாவால தாங்கிக்கவே முடியல. ஆனா அவங்க திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே சாந்தனு அவங்க கையை பிடிச்சு அவர் பக்கமா இழுத்து அவர் சொல்றாரு, அது நம்மளோட தேவயானி இல்ல, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அது அந்த பேய் நிஷிர் டாக் தான். நம்ம திரும்பி பார்க்காம இந்த இடத்துல இருந்து போயிடலாம். நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு அது மட்டும்தான் ஒரே வழி. சாந்தனு இப்படி சொன்ன உடனே கீதா திரும்பி பார்க்கவே இல்லை. 2 பேரும் வெளியே போறத பார்த்து தேவயானி சத்தமா கதறி அழ ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த நிஷிர் டாக் தேவயானியோட தலைமையில கால் வச்சு அவங்கள தரையில அழுத்துது. அப்புறம் அவங்களோட முகத்தை அதோட நகத்தால கிழிச்சு எடுத்துருது. காட்டுல ஏதாவது சத்தம் வந்தா யாருமே திரும்பி பார்க்க கூடாது. யாருக்கு தெரியும், உங்களோட சாவு பின்னாடி நின்னுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.